இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் யூனிட் 7th யூனிட்டில் நம்ம ஸ்மால் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹவ் ஆர் தி பீசன்ட்ஸ் அப்ரைசிங்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைடு? பீசன்ட் அப்ரைசிங்ஸ் அப்படின்னு சொன்னால் விவசாய கிளர்ச்சிகள். ஸோ விவசாய கிளர்ச்சிகளை பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் பீசன்ட் அப்ரைசிங் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுருங்க. பீசன்ட் அப்ரைசிங் இன் பிரிட்டிஷ் இந்தியா ஆர் கிளாசிஃபைடு ஆஸ் ஃபாலோஸ். ஸோ இந்த விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள் பிரிட்டிஷ் இந்தியாவில் பின்வருவனவாக பிரிக்கப்பட்டுள்ளன. ரெஸ்டோரேட்டிவ் ரிபெல்லியன்ஸ். ரெஸ்டோரேட்டிவ் ரிபெல்லியன்ஸ் அப்படின்னு சொன்னால் மறுசீரமைப்பு கலவரங்கள், மறுசீரமைப்புக்கான கலவரங்கள். ஸோ அட்டம்ப்ட்ஸ் டு ரெஸ்டோர் ஓல்டு ஆர்டர் அண்டு ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸ். அட்டம்ப்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் முயற்சிகள். ஸோ பழைய ஆர்டர்ஸ், பழைய சோஷியல் ரிலேஷன்ஸ், ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸ் ரெண்டு விஷயம். ஸோ பழைய காலத்தில் இருந்த முறைகள், பழைய காலத்தில் இருந்த சமூக உறவுகள், இவைகளை மீட்டெடுப்பதற்கான முயற்சி. ஸோ அது ரெஸ்டோரேட்டிவ் ரிபெல்லியன்ஸ், மறுசீரமைப்புக்கான ஒரு கிளர்ச்சி அல்லது கலவரங்கள். ஸோ அதனுடைய விளக்கம் அட்டம்ப்ட்ஸ் டு ரெஸ்டோர் ஓல்டு ஆர்டர் அண்டு ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸ். ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் ரிலீஜியஸ் மூமெண்ட், சமய இயக்கங்கள், மதம் சார்ந்த இயக்கங்கள். ரிலீஜியஸ் லீடர்ஸ் fought for the liberation of local populace by restructuring the society on certain religious principles. Religious leaders fought for the liberation of the local populace. மதத் தலைவர்கள், ரிலீஜியஸ் லீடர்ஸ் மதத் தலைவர்கள், லிபரேஷன் ஆஃப் தி லோக்கல் பாப்புலேஸ். லிபரேஷன்னா விடுவித்தல். ஸோ லோக்கல் பாப்புலஸ் அப்படின்னா உள்ளூரில் இருக்கின்ற மக்கள். ஸோ உள்ளூரில் இருக்கின்ற மக்களை விடுவிப்பதற்காக மதத் தலைவர்கள் போராடினார்கள். ஸோ அவர்கள் போராடினார்கள். அதுதான் ரிலீஜியஸ் மூமெண்ட். எப்படின்னா பை ரீஸ்ட்ரக்சரிங் சொசைட்டி, சமுதாயத்தை மறுகட்டமைப்பு செய்வது, மீண்டும் பழைய கட்டமைப்புகளை கொண்டு வருவது. ஆன் சர்டன் ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸ், சில மதங்களின் கொள்கைகளின் அடிப்படையில் மறு கட்டமைப்பு சமுதாயத்தை செய்ய வேண்டியது. அப்பகுதியில் வாழும் மக்களை விடுவித்த சமயத் தலைவர்கள் போராடினார்கள். ரிலீஜியஸ் லீடர்ஸ் fought for the liberation of the local populace by restructuring the society on certain religious principles. அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் பேண்டிட்ரி, சமூக கொள்ளை. The British and traditional elite considered the leaders as criminals. ஸோ இந்த மாதிரி போராடிய அந்த தலைவர்களை பிரிட்டிஷ்காரர்களும் பாரம்பரியமாக இருக்கின்ற அந்த ஊர் பெரியவர்களும் இவ்வாறு போராடுகின்ற தலைவர்களை குற்றவாளிகள் என்று கருதினார்கள். கன்சிடர்டு அப்படின்னா கருதுதல். ட்ரெடிஷ்னல் எலைட் அப்படின்னு சொன்னால் பாரம்பரியமாக இருக்கின்ற அந்த சிறந்தவர்கள், அந்த சிறந்த அறிவு கொண்டவர்கள், அவர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் இந்த மாதிரியான தலைவர்களை கிரிமினல்ஸ், குற்றவாளிகள் என்று கருதினார்கள். பீப்புள் லுக்டு them as heroes or champions of their cause. ஸோ அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு வெற்றியாளராகவும் ஒரு சாகசம் புரிபவர், ஹீரோக்களாகவும் அந்த தலைவர்களை மக்கள் பார்த்தார்கள். பீப்புள் லுக்டு them. அடுத்தது மாஸ் இன்சரக்ஷன், மக்கள் கிளர்ச்சி. லீடர்லெஸ் அண்டு ஸ்பான்டேனியஸ் அப்ரைசிங், தலைவர்கள் இல்லாமல் தாமாகவே எழுச்சி பெற்ற எழுச்சிகள், தாமாக மக்களாகவே கிளர்ச்சிகளை துவக்கினார்கள். ஸ்பான்டேனியஸ்னால் தானாக.
தானாக தலைவர்கள் இல்லாமல் தோன்றிய கிளர்ச்சிகள். ஸோ இவ்வாறு 4 வகைகளாக பிரிக்கப்பட்டது இந்த விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள். அடுத்து, நேம் த டெரிட்டரிஸ் annexed பை பிரிட்டிஷ் அண்டர் தி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணி இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய பகுதிகளை இணைத்து கொண்டன. ஸோ வாரிசு இல்லாமல் இறந்து விட்டால் அந்த பகுதிகள் பிரிட்டிஷ் இந்தியாவோடு இணைத்து கொள்ளப்பட்டது. அவ்வாறு இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகள் என்னென்னு கேள்வி. ஸோ டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு போட்டுட்டா இன்னொரு சென்டென்ஸ் கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிக்கோங்க. த டெரிட்டரிஸ் annexed பை பிரிட்டிஷ் அண்டர் தி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. த டெரிட்டரிஸ் annexed பை பிரிட்டிஷ் அண்டர் தி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வேர் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ அந்த ஊர் பேர் பார்த்தா சத்தாரா, SATARA, சத்தாரா, சம்பல்பூர், SAMBALPUR, பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர். ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் இணைக்கப்பட்டன. வாட் டு யூ மீன் பை த ட்ரெயின் ஆஃப் வெல்த்? ஸோ நம்முடைய செல்வங்கள் எல்லாம் நம் நாட்டை விட்டு சென்று விட்டன. ஸோ இது எப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரெயின் ஆஃப் வெல்த். இந்தியா வாஸ் எக்கனாமிக்கலி சப்ஜுகேட்டட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல் டு த பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியா வாஸ் எக்கனாமிக்கலி சப்ஜுகேட்டட் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அடக்குமுறையினால் இந்திய பொருளாதாரத்தை அடக்கிவிட்டார்கள். அதாவது இந்திய பொருளாதாரம் ஒடுக்கப்பட்டு விட்டது. அண்டு இந்தியாவை ஒரு சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல், அதாவது மூலப்பொருட்களை பிரிட்டிஷ் நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருள்களை வழங்கக்கூடிய ஒரு நாடாக மாற்றிவிட்டார்கள். ஸோ நம் நாட்டில் உற்பத்தியை குறைத்து அவர்கள் நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு நாம் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுகின்ற ஒரு நாடாக இந்தியாவை மாற்றிவிட்டார்கள். இந்தியா வாஸ் எக்கானமிக்கலி சப்ஜுகேட்டட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல் டு த பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து இந்தியா எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இட் பிகேம் எ மார்க்கெட் டு டம்பிங் இங்கிலீஷ் மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கேபிட்டல். ஸோ இந்தியா இங்கிலீஷ்காரர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை கொண்டு வந்து இங்கே குவித்து விற்பனை செய்கின்ற ஒரு சந்தையாக இந்தியா மாறிவிட்டது. ஸோ மார்க்கெட் டு டம்பிங் இங்கிலீஷ் மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னா உற்பத்தியான பொருட்கள், அவற்றை இங்கே வந்து குவித்து இந்தியாவை ஒரு சந்தையாக மாற்றிவிட்டார்கள். அண்டு ஃபார் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கேபிட்டல். ஸோ பிரிட்டிஷ் முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்தியா மாறிவிட்டது. ஸோ த காலனியல் எக்கானமி வாஸ் எ கண்டினியூவஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்சஸ் ஃப்ரம் இந்தியா டு பிரிட்டன் வித்தவுட் எனி ஃபேவரபிள் ரிட்டர்ன்ஸ் பேக் டு இந்தியா. ஸோ இந்த காலனியல் பொருளாதாரம் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருந்த வளங்களை பிரிட்டிஷ்காரர்களுக்கு மாற்றப்பட்டது. இந்தியாவிற்கு எந்த விதமான சாதகமான ஒரு பலன்களும் அதற்காக கிடைக்கவில்லை. ஸோ நம்ம நாட்டிலிருந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு தொடர்ந்து வளங்கள் சென்றன. ஆனால் நமது நாட்டிற்கு நலன் தரக்கூடிய எந்த செயலும் அதற்காக அவர்கள் செய்யவில்லை. புரியுதா? ஸோ த காலனியல் எக்கானமி was a continuous transfer of resource from India to Britain without any favorable returns back to India. So this is called the drain of wealth. நமது நாட்டின் செல்வங்கள் சென்று விட்டன என்று இதைத்தான் கூறுகிறார்கள். Highlight the objectives of home rule movement. ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய நோக்கங்களை கூறுக. Objectives of the home rule movement.
First point, to attain self-government within the British Empire by using constitutional means. So, சுயராஜ்யம் at self-governmentனா சுயராஜ்யம் பிரிட்டிஷ் பேரரசிற்கு உட்பட்டு சுயராஜ்ய அட்டைன் அப்படின்னா அடைதல், அட்டைன்னா அடைதல். நமக்கு வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் அல்லது பிரிட்டிஷ் பேரரசில் நாம் சுயமான ஒரு ராஜ்யத்தை அடைய வேண்டும். அதற்காக நாம் மீன்ஸ் அப்படின்னு சொன்னால் வழிகள், நாம் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸை பயன்படுத்த வேண்டும். அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்துவதன் மூலமாக பிரிட்டிஷ் பேரரசில் சுயராஜ்யம் கொண்ட அமைப்பை அடைய வேண்டும் என்பது குறிக்கோள்களில் ஒன்று. So to attain self-government within the British Empire by using constitutional means. நான் படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா புரியும். To obtain the status of dominion, a political position accorded later to Australia, Canada, South Africa and New Zealand. ஒரு டொமினியன் அந்தஸ்து. டொமினியன் அப்படி என்றால் ஆட்சி பெறும் அதிகாரம், அந்த அந்தஸ்தை பெற வேண்டும். ஒரு ஏ போட்டு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் விட்டு எழுதணும், சேர்த்து எழுதிடுச்சு. ஏ பொலிட்டிக்கல் பொசிஷன், ஒரு அரசியல் நிலையினை பெற வேண்டும். அக்கார்டட், எப்படி ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாண்டுகள் எல்லாம் பெற்றனவோ அதுபோன்ற ஒரு நிலையை பெற வேண்டும். டு யூஸ் நான் வைலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட் டு அச்சீவ் தயர் கோல்ஸ். கோல்ஸ்னால் லட்சியங்கள், அச்சீவ்னா சாதித்தல். ஸோ லட்சியங்களை சாதிப்பதற்கு பயன்படுத்த வேண்டியது நான் வைலண்ட் அகிம்சை முறை, கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட் அரசியலமைப்புக்கு உட்பட்ட முறைகள். அகிம்சை முறையில் நாம் நமது லட்சியங்களை அடைய வேண்டும். டு யூஸ் நான் வைலன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் டு அச்சீவ் தயர் கோல்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். பேக்ட்னா ஒப்பந்தம். லக்னோங்கிறது ஒரு ஊரோட பேர். இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஸ்டேட்டோட கேபிட்டல் அது. ஸோ லக்னோ என்ற நகரில் வைத்து கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் சாராம்சத்தை கூறுகா அப்படி சொல்லியிருக்காங்க. லக்னோ பேக்ட், த ரீயூனியன் ஆஃப் மாடரேட்ஸ் அண்ட் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் ஓப்பன்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் டாக்ஸ் வித் த முஸ்லிம்ஸ். ஸோ மாடரேட்ஸ் மிதவாதிகள் மற்றும் மிலிட்டன்ட், அவர்கள் வந்து ஒரு மிலிட்டன்ட் அப்படின்னா புரட்சிகரமான தேசியவாதிகள். இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைகிறார்கள். தீவிர தேசியவாதிகளும் மிதவாதிகளும் மீண்டும் ஒன்றாக இணைகிறார்கள். ரீயூனியன்னா மீண்டும் ஒன்றுபடுதல். மீண்டும் ஒன்றுபடுபவர்கள் இரண்டு, ஒன்று மாடரேட், இன்னொன்று மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட். ஸோ இணைந்ததனால் ஓப்பன்டு தி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் டாக்ஸ் வித் த முஸ்லிம்ஸ். ஸோ புதியதாக ஒரு பேச்சுவார்த்தை முஸ்லீம்களுடன் நடப்பதற்கான சாத்தியமானது. பாசிபிலிட்டிஸ்னால் சாத்தியப்பட்டது. ஃப்ரெஷ் டாக்ஸ் வித் த முஸ்லிம்ஸ், புதிய பேச்சுவார்த்தை இஸ்லாமியர்களோடு. த ரீயூனியன் ஆஃப் மாடரேட்ஸ் அண்ட் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் ஓப்பன்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் டாக்ஸ் வித் த முஸ்லிம்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, அண்டர் த லக்னோ பேக்ட் 1919. ஸோ அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது 1919. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் த காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் அக்ரீடு தட் தேர் ஷுட் பி செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா as soon as possible. ஸோ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் ஒப்புக்கொண்டன, அக்ரீடு. சரியா? என்ன ஒப்புக்கொண்டனா, தேர் ஷுட் பி செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா as soon as possible. எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்தியாவில் சுயாட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதனை காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கொண்டன. இன் ரிட்டன், அதற்கு பதிலாக த காங்கிரஸ் லீடர்ஷிப் அக்செப்டட் த கான்செப்ட் ஆஃப்
செப்பரேட் எலக்ட்ரோட் ஃபார் முஸ்லீம்ஸ். காங்கிரஸ் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லீம்களுக்கான தனியான தொகுதிகளை ஒதுக்குதல் என்ற அந்த கருத்தினை காங்கிரஸ்காரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன் ரிட்டர்ன் த காங்கிரஸ் லீடர்ஷிப் accepted the concept of separate electorate for Muslims. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவலாம். தேங்க்யூ.